மாவிலேயே நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ பச்சைப்பயிர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஊற வச்சுருங்க. இது கூட அரிசி, உளுந்து, வெந்தயம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறுமனே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்ச பச்சைப்பயிர் கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு அப்போ இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து எடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்து பச்சைப்பயிரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றினா போதும், அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவு கெட்டியாக இருக்கணும். அது கூட பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை பயிர் ஓவர் நைட் ஊறினது அப்படிங்கிறதுனால நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நல்லா உளுந்து சேர்க்காமலேயே தோசை இவ்வளோ அழகாக வருமானு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு தோசை ஊற்றி எடுக்கும்போது திருப்பி எடுத்து அவ்வளோ அழகாக வரும். தோசை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டீன் தோசையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்ணுறேன். தக்காளி சட்னி இந்த தோசைக்கு செம்மையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க.